ஹாய்டா, நான் உங்கள் அக்ஷரா. எல்லோரும் அப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி. இன்றைக்கி நம்ம ஜேகேயோட எஃப்எஃப் மேஜிக்கல் ட்ரிங்கோட செகண்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான், வேர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் இமேஜினேஷன். ஸோ அடிக்ட் ஆகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸை நான் அமைக்க சேனலில் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி வாங்கடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம கடைசியாக எதில் ஸ்டாப் பண்ணமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே எழுந்து பார்க்குறான். அவனுக்கு நேற்று நடந்தது எல்லாம் திருப்பி ஞாபகம் வருது. அந்த ஃபைட்டு, அப்புறம் அவன் பாஸ்ட்டுக்கு போனது எல்லாமே. ஸோ அவன் இன்னைக்கு ஃபுல்லாக அந்த பாக்ஸை வச்சுட்டு தான் சுற்றிட்டுருக்கான் இங்கேயும் அங்கேயும் ஆஃபீஸில். நீங்களும் பார்க்குறீங்க, அவன் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கானே தவிர்த்து எந்த ஒர்க்கும் நடக்க மாட்டேங்குது. அவன் ஏதோ நர்வஸாக இருக்கான்னு மட்டும் தெரியுது. பட் ஆனால் நீங்கள் போய் எதுவும் கேட்கவும் முடியாது. பிகாஸ் சண்டையில் பேசுகிறதே இல்லை. நீங்கள் யூஸ்வலாக அவன் எப்போல்லாம் நர்வஸாக, எப்போல்லாம் ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்கானோ அப்போல்லாம் போயிட்டு அவனை காம் பண்ணுவீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தோணுது, இருந்தாலும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் கேபின்லேருந்து பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் பார்க்குறத அவனும் நோட் பண்ணுறான். என்ன அப்படின்ற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணுறான். நீங்கள் டக்குன்னு ஹெட் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. திருப்பி அவன் உங்களை பார்த்துட்டே அப்படியே உட்காந்துட்ருக்கான். இப்போ தான் ரிலாக்ஸே ஆகுறான். அந்த சேரில் போய் சாஞ்சு உட்காடுறான். திருப்பி அந்த பாக்ஸை பார்க்குறான். ஸோ அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த பாக்ஸை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ரிங் எடுக்கிறான். அந்த ரிங் எடுத்து அவன் கையில் போடுறான். கையில் போட்டுட்டு அவன் திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறான். அந்த எங்கே விட்டுருப்பானோ அங்கே, அதாவது அந்த பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் ஏறி போயிருப்பீங்கள்ல, அந்த இடத்துக்கே திருப்பி போகிறான். திருப்பி போயிட்டு அங்கே பார்க்குறான். அங்கே பாஸ்டில் இருந்த ஜேகே பைக்கில் உட்காந்துட்டு அந்த பஸ்ஸை நோட் பண்ணிகிட்டே சிரிச்சிட்டே உட்காந்துட்ருக்கான். நீங்களும் அந்த பஸ்ஸில் போகிறீங்க. அவனும் அந்த பஸ்ஸில் ஆக்சுவலி உங்கள் பின்னாடி ஏறுறான். ஏறி உங்கள் சீட்டுக்கு பின்னாடி சீட்டில் உட்காடுறான். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு பையன், அந்த பையன் எனக்கு என்னமோ நல்ல பையனாக இருப்பான்னு தோணுதுடி. இதை பாரு, கண்டதையும் வளரி என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத. மூடிட்டு என் கூட வா. நீ எனக்கு ஃப்ரெண்டா அவனுக்கு ஃப்ரெண்டா? பார்த்தோம் நீ ஜம்ப் ஆகுற. அடே, நீ இவ்வளோ க்யூட்டாக அழகா எத்தனை நாளைக்கு சிங்கிளாகவே இருப்ப? ஏன் அழகாக இருந்தால் சிங்கிளாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தமா? ஏன் நீ வந்து அழகாக இருக்க, நீ சிங்கிளாக இல்லை? நான் சிங்கிள்னு சொன்னேன். எது? அதெல்லாம் விட்டுடி. நான் அதை யாராவது சைட் அடிக்கிறேன், நீ அது கூட பார்க்க மாட்டேற. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா இங்கே இருப்பாரோ அங்கே இருப்பாரோன்னு. இப்படி பயந்து எத்தனை நாள் வாழ போகிற? இருக்கிறது ஒரு லைஃப், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறி. இது பாருடி, அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. எனக்கு என் அப்பா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவரை என்னால் ஹர்ட் பண்ண முடியாது. நீ பேசாமல் இரு, ஓகேவா? என்னை கன்ஃபியூஸ் பண்ணி எனக்கு கடைசியில் அவனுக்கு விழ வச்சிருக்க போல. இப்போ ஆல்ரெடி மேடம் விழுந்துட்டிங்கன்னு தான் எனக்கு தோணுது. இது பாரு, அவன் தான் ஏதோ லூசு மாதிரி ஃபர்ஸ்ட் சைட் லவ் அது இதுன்னு வளர்றான்னா நீயும் இப்படியா? அது எப்படி பார்த்தோன்னே லவ் வரும்? பைத்தியமா? நான் யார் என்னன்னே தெரியாமல். அப்போது அது ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன், அதுக்கு பேர் லவ் கிடையாது. இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுவேன், லவ்ன்றது எதை பார்த்தும் வராது. அது திடீர்னு வரும். ஏன் வருது, எதுக்கு வருது, யாரை கேட்டு வருதுன்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் வரும். புரியுதா? அந்த மாதிரி கூட அவனுக்கு இருக்கலாம்ல. நீ என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற, கொஞ்ச நேரம் அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் சொன்னதெல்லாம் போட்டு குழப்பிட்டே வரீங்க. ஜேகே உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு சின்ன ஸ்மைல் அவங்க ஃபேஸில் அப்பியர் ஆகுது. அப்போது பார்த்தியா நான் சொன்னல, உனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு அதானே அப்படின்னு சொல்கிறா. வாய் மூடு, நான் வேறு எதாவது யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்றீங்க. ஸோ இப்போது பஸ்லேருந்து இறங்கியாச்சு. இறங்கி ஹாஸ்டலில் தான் 2 பேரும் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, ஒரே ரூம் தான். ஸோ 2 பேரும் ஹாஸ்டலுக்குள்ளே போகிறீங்க. அவனும் பின்னாடியே வரான். நீங்கள் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே உள்ளே வந்து உங்களோட கிளாத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சுட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அசைன்மெண்ட் எழுதுறதுக்காக 2 பேரும் சேர்ந்து உட்காடுறீங்க. அப்போது திடீர்னு உங்களுக்கு கால் வருது. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஜேகே
நம்பர் உங்களுக்கு தெரியாது, அன்னோன் நம்பர்னு வருது. நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 times ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க. அண்ட் தேர்ட் டைம் வரும்போது ஓகே, சப்போஸ் தெரிஞ்சவங்களா இருந்தால் ஏதோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் போல் கால் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணுறீங்க. அப்போ அவன் ஹலோ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வாய்ஸ் கேட்டோன்னே ரெகக்னைஸ் பண்ணிடுறீங்க, அது ஜேகே தானே. இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க? ஓ, நம்பர் வச்சுருக்கீங்களா? இது இல்லை, ஹலோலே கண்டுபிடிச்சிட்டிங்களே, அதான். இது பாருங்கள், நான் ஒன்றும் மறதி பேஷண்ட் கிடையாது, எனக்கு யூஸ்வலாக ஞாபகம் இருக்கும். இப்போ என்ன விஷயம், எதுக்கு கால் பண்ணீங்க சொல்லுங்கள். எவ்வளோ ஸ்வீட்டான வாய்ஸு, அது எதுக்கு எப்போ பார்த்தாலும் கோவமாக பேசுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? கொஞ்சம் ஜாலியாக. நான் எதுக்கு உங்ககிட்ட ஜாலியாக பேசணும், ஸ்வீட்டாக பேசணும்? ஆனால் எதுவும் நல்லா தான் இருக்கு. ஐயோ, இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் எங்க போங்க வாங்கன்னு கூப்பிடும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. ஹலோ மிஸ்டர், இதுவும் நல்லா இருக்குங்க. ஐயோ ராமா, இதை பாருங்கள், ஓரளவுக்கு தான், அதுக்கு மேலே நான் டென்ஷன் ஆகிடுவேன் சொல்லிட்டேன். அப்போது இப்போ கூலாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் கட் பண்ணிடுறீங்க. அவனும் ஃபோனை பார்த்துட்டு திருப்பி கால் பண்ணுறான். இப்போ என்னையா உனக்கு வேணும்? இது இன்னும் நல்லாயிருக்கு. இதை பாரு, எனக்கு ரொம்ப கோவப்படுத்துகிறேன் நீನು. நான் இப்படியே பொறுமையாக பேசிகிட்டு இருப்பேன்னு நினைக்காது. சரி, கொஞ்சம் கீழே வரீங்களா? கீழேயா? எங்கே? கீழே தாங்க, உங்கள் கேட்டுக்கு வெளியே, ஹாஸ்டலுக்கு வெளியே. ஹாஸ்டலுக்கு வெளியேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அவன் கீழே நின்றுட்டு ஹாய் காமிக்கிறான். இங்கே எதுக்கு வந்த? எங்கள் மாடல் பார்த்தா அவ்வளோதான், அப்பா கிட்டே போட்டு கொடுத்துருவாங்க. அட வாங்க நீங்கள். இது பாரு, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடுற சொல்லிட்டேன். ஐயோ, நான் ஒன்றுமே பண்ணல, என்ன வர இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போன மாதிரி யாருக்கும் தெரியாமல் போகிறீங்க. இப்போது ஜேகே கிட்ட போய்ட்டு உனக்கு என்னையா வேணும், எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? என் பேர் ஜேகே, நான் கேட்டேனா? கொஞ்சம் வசதியாக இருக்குமேன்னு சொன்னேன். சரி ஓகே, உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க, எங்கே போங்க வாங்க அப்படி கூப்பிட்டுக்கோங்க. இதை பாருங்க, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இதெல்லாம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அட என்னம்மா நீ இவ்வளோ பயப்படுற? ஓகே ஃபைன், சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவனும் ஆர்வமாக கேட்குறான். ஏதோ சொல்ல போகிறீங்க நீங்கள். இதை பாருங்க ஜிகே, எனக்கு இந்த லவ்லாம் செட் ஆகாது. அட இருங்க, ஃபஸ்ட்டு என்னை பேச விடுங்க. ஓகே ஓகே சொல்லுங்கள். எனக்கு இந்த லவ்லாம் செட் ஆகாது, எனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அது மேலே அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? அதுதான், அதுக்கு ரீசன்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நீங்கள் என் மேலே நிஜமாகவே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கீங்க, சீரியஸாக இருக்கீங்கன்னு எனக்கு தோன்றனால ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங். ஏன் நான் வேண்டான்னு சொல்கிறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் தோணுது, அதனால பண்ணுறேன். அதையும் கெடுத்து விட்டுறாதீங்க, அப்புறம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் பாட்டுக்கு பின்னாடி சுற்றுங்க, இல்லை என்னமோ பண்ணுங்கன்னு விட்டு போயிடுவேன். ஓகே ஓகே ஃபைன் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். என் அப்பாவுக்கு இந்த மாதிரி லவ் மேரேஜ் தான் பிடிக்காது. நான் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிப்பேன். அதுவும் எனக்கு அரேஞ்ச் மேரேஜில் தான் இன்ட்ரெஸ்ட். என் அப்பாவுக்காக மட்டும் இல்லை, எனக்கு நிஜமாகவே அரேஞ்ச் மேரேஜில் தான் இன்ட்ரெஸ்ட். அந்த ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா நான் நிறைய அரேஞ்ச் மேரேஜ் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு இது லவ்லாம் செட் ஆகாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. அவனும் உங்களே பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் நீங்கள் கரெக்டாக கேட் ஓப்பன் பண்ணும்போது ஓய் அப்படின்னு கத்துறான். நீங்கள் வேகமாக அவன்கிட்ட வந்து எதுக்கு கத்துறீங்க? ஐயோ, இது பாருங்கள், மொத்தமாக காலேஜ் விட்டு அனுப்பிச்சிடுவாங்கங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தா. தயவு செஞ்சு சத்த போடாதீங்க. ஓகே ஓகே சாரி. என்ன அப்போது அரேஞ்ச் மேரேஜ்? ஓகே, ஆமாம் ஓகே, அதுக்கு என்ன?
கேட்டுட்டேன் கன்ஃபர்மேஷன். என்ன கன்ஃபர்மேஷன்? அதுவா, இப்போது நான் லவ் பண்ணுறேன் அப்படி சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை. பட் ஆனால் உங்கள் அப்பாவே ஓகே சொல்லிட்டா நீங்களும் ஓகே சொல்லிடுவீங்க. அதுவும் அரேஞ்ச் மேரேஜ் தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, அதுபடி போகும். என்ன சொல்கிறீங்க? எது? என்ன வளர்றீங்க? ஒன்றும் இல்லை பையன், நான் இப்போ ப்ராப்பராக படித்து உங்களுக்காக வேலைக்கெலாம் போய் உங்களை ராணி மாதிரி பார்த்துக்கிற அளவுக்கு செட்டில் ஆகி அதுக்கப்புறம் ஐ ஆஸ்க் ஃபார் யுவர் ஹேண்ட்ஸ். ஜிகி, இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. நான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே, பாய் ஸ்வீட் ஹார்ட். அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். ஓகே, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். ஆட, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கூட நோவா? சீரியஸாக சொல்கிறேன், நான் எந்த அட்வான்டேஜும் எடுக்க மாட்டேன். ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன், பேபி சொல்ல மாட்டேன், இதோ இப்போ சொன்னேன் ஸ்வீட் ஹார்ட் அந்த மாதிரி கூட கூப்பிட மாட்டேன். நான் என்ன அழகாக கூப்பிட்றேன். ஓகேவா? நோ. அட என்னங்க இப்படி ரிஜெக்ட் பண்ணால் இப்படி? இதை பாருங்கள் ஜெகி, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்கிறேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நீங்கள் அவனை டாப் டு பாட்டம் பார்க்குறீங்க. ஐயோ அப்படிலாம் பார்க்காதீங்க, கூச்சமாக இருக்கு. எனக்கு இந்த ஆட்டிடியூட் சுத்தமாக பிடிக்கல, நிஜமாக பிடிக்கல. நீங்கள் அப்படியே சைலண்ட்டு, அவன் சிரிச்சிட்டு. இதை பாருங்க, எனக்கு உங்கள் மேலே இருக்கிறது பியூர் இன்டென்ஷன் மட்டும்தான். எந்த ஒரு டர்ட்டியான தாட்ஸ் அப்படின்னு உங்ககிட்ட வரலாம். ஐ ஜஸ்ட் லவ் யூ. அது ஏன், எதுக்கு, எப்படி வந்துச்சு தெரில. பிடிச்சிருக்கு, டக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் சொல்லணும்னு அவசியமும் இல்லை. நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இந்த மீன் டைமில் உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னா நான் உங்கள் அப்பா கிட்டே பேசும்போது ஓகே சொல்லுவேன். அப்படி பிடிக்கலன்னா நோ சொல்லிடுவேன். ஓகேவா? நான் இந்த மீன் டைமில் எந்த தப்பான ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஒரு ஜென்டில்மேனாக நடந்துப்பேன். ஐ ப்ராமிஸ். எங்கள் அம்மா என்னை கரெக்டாக தான் வந்துருக்காங்க. சரி, அப்போ ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸா? ஹாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை நீட்டான். நீங்களும் கை கொடுத்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்பா, எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க தெரியுமா? இந்த ஸ்மைலுக்காக தான் இன்றைக்கி ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக? ஆமாம், காலேஜுக்கு மார்னிங் வந்தேன், பார்த்தேன். ஏன் காலேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ் தான். இத்தனை நாள் உங்களை பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். சரி, அதான் இப்போ பார்த்துட்டேனே. ஒரே டிபார்ட்மெண்ட் வேறு, எனக்கு வசதியாக போச்சு. நீங்களும் அதே காலேஜ் தானா? ஆமாம். ஓ சரி, ஓகே, டைம் ஆகுது, நான் ஜம்ப் போகிறேன். பை பை பாய். அப்புறம் சொல்லுங்கள், என் ஃபுல் நேம் ஜங்குக். நீங்கள் குக்கின்னு கூட கூப்பிடலாம். தோணுச்சுன்னா கூப்பிடுறேன். ஓகே, பாய் பை பாய். சரி, கிளம்புங்க. நீங்கள் ரூமுக்கு போங்க, நான் அப்புறம் கிளம்புறேன். ரொம்ப நேரம் இங்கே நிற்காதீங்க, வார்டன் பார்த்தா எனக்கு தான் பிரச்சனை. ஓகே ஓகே, பாய் பாய் வயன், பாய் ஜிகி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்மைலோட உங்கள் ரூமுக்கு போய்ட்றீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜுக்கு கிளம்பிட்டு நீங்கள் உங்கள் ஹாஸ்டல்லேருந்து வெளியே வரீங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா ஜிக்கியோட பைக் நிற்குது. நீங்கள் பின்னாடி இருந்து பார்த்துட்டே போகிறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஹாய், இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்களை பார்க்க தான். என்ன பார்க்கவா? ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, இனிமேல் ஒன்றா காலேஜ் போகலாம். ஆனால் என்ன, என் ஃப்ரெண்டாக இருக்கல, அப்புறம் என்ன? எனக்கு போகணுன்னு தோணுதுங்க அவங்க கூட. ஏன் நான் வரக்கூடாதா? அப்படி இல்லை, நீங்கள் பார்க்க வேற சீனியர் மாதிரி இருக்கீங்க. யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கல்ல? அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. யார் கேட்க முடியும்? கேட்டால் நான் சொல்லிக்கிறேன். என்னென்ன? கேர்ள் ஃப்ரெண்டு. எது? சும்மா சும்மா ஜோக்கு. அப்படிலாம் இல்லை, என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இல்லை இல்லை, நீங்கள் இனிமேல் இப்படிலாம் வராதில்ல. அட என்ன மணி,
உனக்கு போக போக பழகிடும், வா. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே உங்கள் ஃப்ரெண்ட் எல்லோரும் பேசிகிட்டே தான் வரீங்க. ஜேகே உங்கள் ஃப்ரெண்டு கூடயும் நல்லா பேசுகிறான். அவங்க 2 பேரும் ஜாலியாக ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்டிங் க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பாண்டிங்கும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஜேகேவும் ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்ட் லெவல் பாண்டிங்கில் ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அவன் சொன்ன வார்த்தையை மீறாமல், அவன் லவ் அந்த மாதிரி எதுவும் பற்றியுமே பேசாமல், அவன் ஜஸ்ட் ஒரு பியோர் ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களுக்கு கூட மெயின்டைன் பண்ணுறான். அவன் எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுக்க மாட்டான். பட் யூஸ்வலாக அவன் ஃப்ளர்ட் பண்ணுவான் உங்ககிட்ட, அது மட்டும் தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் உங்களை அன்கம்ஃபர்டபுளாக என்றைக்குமே அவன் ஃபீல் பண்ண வச்சதில்லை. அதனால ஜேகே அவன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் அது லவ்வானு உங்களுக்கே தெரியல இன்னும். ஸோ ஒன் டே ஜேகே காலேஜ்க்கு வரல. நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. மார்னிங் அவன் ஹாஸ்டல் வாசலில் வந்து நின்றுவான். அங்கேயும் வரல, காலேஜுக்கும் வரல. ஈவினிங் ஆகிடுச்சு, இன்னுமே அவன் வரல. ஸோ நீங்கள் அவனுக்கு கால் பண்ணுறீங்க. அப்போது அவன் அந்த சைட் சொல்லுங்கள், என்னாச்சு ஜேகே, வாய்ஸே அந்த மாதிரி இருக்குது. அதுவா, உடம்பு சரியில்லை. ஏன் என்னாச்சு? கொஞ்சம் கூல், அவ்வளோதான். ஓ, கூட யாரும் இல்லை. என் பேரண்ட்ஸ் எங்க? அவங்களாம் வெளியூர் போயிருக்காங்க. அதுக்கு எப்படி ஒரு 1 வீக் ஆகும். அப்படியா? நான் வேணா அங்கே வரட்டுமா? உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே ஜேகே, நான் வரேன். நீ லொக்கேஷன் ஷேர் பண்ண, நானும் ரெனியும் அங்கே வரேன். ஓகே, பாய். பாய் பாய். எதில் வரேன்? நானும் ரெனியும் கேபில் வரேன். நானும் வந்து இல்லை அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் வரோம். ஓகேவா? சரி, நான் வந்துட்டு கால் பண்ணுறேன். ஓகே பாய். பாய் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் ஆகுது. நீங்கள் ஆக்சுவலி ரொம்ப வரி பண்ணிக்கிறீங்க. ரெனியும் இதெல்லாம் நோட் பண்ணுறா. என்னடி, என்னாச்சு? ஜேகேக்கு உடம்பு சரி வேண்டி. ஓ, அதனால தான் இன்றைக்கி வரலையா ப்ரோ? ஆமாம், நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா? சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போகிற வழியிலே நீங்கள் நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறீங்க. அவனுக்கு ஃப்ரூட்ஸு, மெடிசன் அந்த மாதிரி, அண்ட் குக் பண்ணுறதுக்கும் ஒரு சில திங்ஸ்லாம் கொண்டு போகிறீங்க. நீங்கள் அந்த லொக்கேஷனையும் ரீச் பண்ணியாச்சு. பெல் அடிக்கிறீங்க. காலிங் பெல் ரிங் ஆனோடனே அவனும் எழுந்து வரான். டோர் ஓப்பன் பண்ணுறான். அவன் ஒரு டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டிருக்கான். ரொம்ப டயர்டாக இருக்கான். அவன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு, ஜேகே இவ்வளோ முடியலையா? நீ மார்னிங்கே கால் பண்ணிக்கலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், யூஷுவல் தான். எனக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாக, அதனால் இப்படி தான் அடிக்கடி ஆகும். சரி வா உள்ளே போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போகிறீங்க. வீடே ரொம்ப மெஸ்ஸியாக வச்சுருக்கான் அவன். நீங்கள் பார்த்துட்டு, சரி நீ ஒரு ரூமுக்கு போ. நீங்கள் எங்கேருந்து என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் வரோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் அவன் பெட்டில் படுத்துக்கிறான். நீங்களும் ரெனியும் அந்த வீடே வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறீங்க. பிகாஸ் 2 பேருமே ஒரு க்ளீன் ஃப்ரீக். ஆக்சுவலி ரெனியும் நீங்களும், உங்களோட ஃப்ரெண்ட் நேம் தான் ரெனி, ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வீடே அப்படியே பல்லனாக்கிட்டுங்க. இப்போ 2 பேரும் போயிட்டு அவனுக்கு குக் பண்ணி வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு, கிச்சனையும் அவன் மெஸ்ஸியாக தான் வச்சுருக்கான். ஏதோ ட்ரை பண்ணியிருக்கான் குக் பண்ணுறதுக்கு, அதுவும் ஒழுங்காக வரல போல். அவன் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைன்னு நோட் பண்ணுறீங்க. ஸோ அவனுக்கு சூப்லாம் வச்சு எடுத்துகிட்டு போய் அவனை எழுப்புறீங்க. ஜேகே ஜேகே ஏ குக்கி, என்னன்னு கூப்பிட்ட? எழுந்திரி ஃபஸ்ட்டு. என்னன்னு கூப்பிட்ட? குக்கின்னு சொன்னேன். நீ தானே
தோணுச்சுன்னா கூப்பிட்டுருந்தேன். இதுக்காகவே உடம்பு சரியில்லாமல் போகலாம் போலே. இந்தா என்னது இது? எங்கள் அம்மா எனக்கு உடம்பு சரியில்லாத போது இதுதான் செஞ்சு கொடுப்பாங்க. குக் பண்ணலாம் தெரியும் எனக்கு நல்லாவே. சரி இல்லை இது சாப்பிடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கி சாப்பிட்றான். நல்லா இருக்குது. நீங்கள் வந்து செம்ம பசி தெரியுமா? அட்லீஸ்ட் ஆர்டர் பண்ணியாவது சாப்பிட்டுக்கலாம்ல. எனக்கு அவுட் சைட் ஃபுட்லாம் பிடிக்காது, செட் ஆகாது எனக்கு. அதுவும் உடம்பு சரியில்லாத போது நான் சாப்பிட்டதே கூடாது. சரி ரெகுலர் மெடிக்கேஷன்ஸ் ஏதாவது வச்சுருக்கேன்? அதெல்லாம் இல்லை. இந்தா சாப்பிட்டுட்டு இந்த டேப்லெட்ஸ் போட்டு ஓகேவா? என்னால் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, ஹாஸ்டல் வர போகல. ஓகே, வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, திருப்பி குப்பையை பண்ணி வச்சிடாது. தேங்க்யூ ஸோ மச். என்ன இன்னைக்கும் ரொம்ப அழகாக இருக்கு. உடம்பு சரியில்லைனாலும் இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாய் இல்லைன்னா உன்னை நாய் கூட தூக்கிட்டு அதை வச்சு தானே பொழைச்சிட்ருக்கேன். வெரி நைஸ். இப்போ தூங்கு. என்ன கை பிடிச்சிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கை நீட்டுறீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டீங்க. ஸோ இந்த ஹக்ஸு கை பிடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கேஷுவல் ஆகிடுச்சு. அவனும் உங்களை கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறனால. ஓகேவா? ஸோ நீங்கள் கை கொடுக்குறீங்க, அவனும் கை பிடிச்சிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டே அப்படியே தூங்கிடுறான். நீங்களும் அந்த கையை எடுத்து விட்டுட்டு ஒரு ஸ்டிக்கி நோட் எடுத்து எழுதி அவன் பெட்டுக்கிட்ட ஒட்டிட்டு நீங்களும் ரெண்டும் கிளம்பிட்டீங்க. ஸோ அவன் ஒரு மிட் நைட் போல் எழுந்திக்கிறான். அப்போ தான் பார்க்குறான் அந்த ஸ்டிக்கி நோட்டை. பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் அவன் ஃபேஸில் அப்பியர் ஆகுது. அவன் எழுந்து போய் கிச்சனெல்லாம் பார்க்குறான். நீங்கள் அவனுக்காக எக்ஸ்ட்ராவும் குக் பண்ணி வச்சுருக்கீங்க, ஃப்ரிட்ஜ்லேயும் ஃபுட் இருக்குது. அவன் பார்த்துட்டு இப்போவே எனக்கு பொண்டாட்டி அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அவன் சாப்பிட்டுட்டு திருப்பி போய் தூங்கிடுறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜில் ஜேகே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய எனர்ஜியோடு வந்து பேசுகிறான். ஓகேவா நீ இப்போது? கம்ப்ளீட்லி ஆல்ரைட். அது டீ வைன் கொடுத்த மெடிசன் ஆச்சே, வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகி நைட்டே நல்லா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தேன். எனக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் தெரியுமா? ரொம்ப புகழாத, இதுக்காக நான் வந்து சாக்லேட்லாம் வாங்கி தர மாட்டேன். அட அதுக்காக புகழ்கிறேன். அப்புறம் எனக்கு அதுதானே ரெக்கார்ட்லாம் எடுத்து தர முடியாது, அதெல்லாம் வேணாம். அப்புறம் என்ன வேணும்? எனக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே வருது. ஓ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. தேங்க்யூ ரெனி. நீங்கள் 2 பேரும் என் வீட்டுக்கு வரீங்களா? எதுக்கு? பர்த்டேக்கு. ஐயோ நான்லாம் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜேகே கவலையே படாதீங்கண்ணா, நான் கூப்பிட்டு வந்துடுறேன் ஓகேவா? அதெல்லாம் இவ வருவா. ரெனி ஹாஸ்டல் அவள் கிடக்குறாடி ஏ அந்த வார்டன் தானே, அது எப்படியும் 6 மணிக்கு டேப்லெட் போட்டு நல்லா கொரட்டு போய்ட்டு தூங்க போகிறான். அவளுக்கு என்னடி தெரிய போகுது? இதை பாரு, இது எதுவும் பிரச்சனையாக போகுது. அதெல்லாம் ஆகாது வேணும். ஜெய்கி இருந்தால் வேணும் வீட்டில் தான் பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க ஓகேவா? அப்படி சப்போஸ் அவன் மாடர்ன் ஏதாவது கேட்டால் கூட என் பேரண்ட்ஸ் வச்சு நான் பேசுவேன். ஜெய்கி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது வேணும். சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. ஜேகே ஃபேஸில் ஒரு ரைட் ஸ்மைல் அப்பியர் ஆகுது. அப்போ ஜேகே கேட்குறான், சரி எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தருவீங்க? அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது ப்ரோ. சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லையே, சொல்லமே, அதெல்லாம் சர்ப்ரைஸ். நீங்கள் பர்த்டேன்னு சொல்லிட்டீங்களே, விடுங்க அசத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெனி சொல்கிறான். நீங்களும் இவங்க 2 பேரும் பேசுறது கேட்டு ஒரு ஸ்மைலோடு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவ்வளோதான்டா, இந்த பாட்டை நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். ஓகே பாய்.